ஸோ லாஸ்ட் செஷன் ஒரு பேர் எடுக்கும்போது எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் பற்றி? ஓகே கிரேட். இந்த செஷன் மெயினாக என்ன கவர் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு பீப்புள் ப்ராக்ரஸ் ஆகிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்னும் அப்டேட் ஆகிறோம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அண்ட் இதில் வந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்லி டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் இங்கெல்லாம் இன்வால்வ் இருக்குது. டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் மூலமாக நிறைய டெக்னாலஜிஸ் அப்டேடு அண்ட் அதர் ப்ராக்ரஸ் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் பார்ட் ஆஃப் ஏஐ, பார்ட் ஆஃப் இன்ஜின், ட்ரோன் டெக்னாலஜிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்றதே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் ஏஐ டூல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏஐ டூல்ஸ்னால் நான் சொல்கிறது ChatGPT தவிர. ChatGPT டிஃபால்ட் எல்லாரும் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. எத்தனை பேர் ChatGPT தவிர மற்ற டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க? சூப்பர். யாராச்சும் நீங்கள் ஏதோ ரெண்டு டூல் சொல்லுங்களேன். என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக? வாட்டி. ஓகே. ப்ரீவியூ. ஓகே கிரேட். நீங்கள் ஃபோட்டோ டூல். ஓகே கிரேட், தேங்க்யூ. ஸோ வேறு என்னென்ன பர்பஸ்லாம் நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா நிறைய செஷன்ஸ்லேயும் நிறைய இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், அண்ட் நம்மள மாதிரி யோசிக்கிற அளவு கூட ஏஐஸ் நிறைய இப்போ வர ஆரம்பிக்குது. அதாவது இட்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜை தவிர, ஏஐ லாங்குவேஜ் தவிர இட் இஸ் இன்டெகிரேட்டிங் ஆல் த லாங்குவேஜஸ் புட் டுகெதர். அண்ட் இன்னும் அடுத்த லெவல் ஜென்ரேஷன் ஆஃப் ஏஐவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ அதுவே திங்க் பண்ணி ஆன்சர் கொடுக்குறத தாண்டி ஏஐ வந்து அந்த ஆன்சரை வேலிடேட் பண்ணுற அளவுக்கு இட் இஸ் ஏபிள் டு கம் அவுட். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸாக டெக்னாலஜி போயிட்டு இருக்குது. அண்ட் நம்மெல்லாம் வந்து ஜஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணுறதை விட ஏஐ யூஸ் பண்ணுறதே ஆன்சர்ஸை வேலிடேட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருக்கிற ஏஐ ஆப்ஷன்ஸுமே நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு செஷனில் வில் கவர் ஃபியூ டெக்னாலஜிஸ் தட் இஸ் பீங் கிரியேட்டிங் அன் இம்பேக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு அண்ட் ஏர் டாக்ஸி, EVTOL, யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? EVTOL இல்லை ஆர்எல்ஸ் VTOL. ஸோ பேசிக்லி என்னென்னா, இது வந்து வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெஹிக்கிள். அதாவது நீங்கள் வந்து ஏரோப்ளைன்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் இப்படி ரன்வேல எடுத்து தான் வந்து டேக் ஆஃப் ஆகும். சம்டைம்ஸ் சில ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் 4 winged இதுக்கெல்லாம் டேரெக்டாக டேக் ஆஃப் ஆகும். இது EVTOLன்றது என்ன அப்படின்னா, டேரெக்டாகவே வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் கீழேருந்து டேக் ஆஃப் ஆகி இது மேட்டர் ஆஃப் ஃபியூ 100 miles per hour நமக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடுது. இதுதான் வந்து EVTOLோட டெக்னாலஜி. இதில் வந்து அஃபிஷியலாகவே ஏர் டாக்ஸி லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஜோபிஸ் அப்படின்ற கம்பெனி தேவ் லான்ச்டு ஏர் டாக்ஸி. ஸோ லிட்டரலாக சொல்ல போனால், லைக் ஆஸ்திரேலியா நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா டாக்ஸிஸில் இருக்கும், ஆம்புலன்ஸே ஏர் டாக்ஸி மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் EV டாக்ஸியோட என்ன அட்வான்டேஜ்னா, இட்ஸ் லைக் வெரி மச் எனர்ஜி எஃபிஷியன்ட். நம்ம ஃபியூவல்ஸ் ஒயிட் பெட்ரோலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் லைக் ஒரு இடத்துல இருந்து சப்போஸ் இங்கேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா இட் டேக்ஸ் மேட்டர் ஆஃப் ½ an hour நம்ம போயிடுற மாதிரி அந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் எஃபிஷியண்டாகவும் இருக்குது. இட்ஸ் மோர் ஆஃப் ஹெல்பிங் அர்பன் ஏர் மொபிலிட்டி. இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊபர் மாதிரியே ஒரு டெக்னாலஜி. அதாவது ஊபர் எப்படி நம்ம ஆன் டிமாண்ட் கால் பண்ணி நம்ம டாக்ஸிஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி தேர் கோயிங் டு த ஏர் ஸ்பேஸ் ஏர் டாக்ஸிஸ். இதுவுமே எலக்ட்ரிக்கில் தான் வருது. அண்ட் தேர் பிச்சிங் இன் மோர் ஆஃப் ஏரியல் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்து லைக் யூஎஸில் நிறையவே மூவ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்ஸ். நிறைய பேர் பார்த்துருப்போம் சின்ன வயசில். ஜெட்சன்ஸ் நிறைய பேர் கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பீங்களா? How many watch cartoons? Used to watch cartoons? சூப்பர், நல்லா பார்ப்பேன். நீங்கள் பார்ப்பீங்களா? கூச்சப்படாது, you can tell it out. Everybody likes to see. Most of the people likes to see. ஸோ இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ்லாம் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக காமிப்பாங்க. ஸோ பறக்கும் கார்கள், பறக்கும் நிறைய விஷயங்கள் காமிப்பாங்க. அதுவே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றுற மாதிரி இப்போ ஃப்ளையிங் கார்ஸுமே கொஞ்சம் வந்துடுச்சு. ஏரோநாட்டிக்ஸ்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து they have brought in flying taxis. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 110 mile ரேஞ்சும் 200 miles/hour அந்த ஸ்பீட்லையுமே வந்து நமக்கு ஏர் டாக்ஸிஸ் வருது. அண்ட் ரீசெண்டாக ஏர் பைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் செஷனில் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏர் பைக்ஸ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் டைனமிக்காக இருக்கும். நம்ம ஏர் டாக்ஸி ஃப்ளையிங் கார் ஹஸ் கம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 22-year-old கை ஹேஸ் லான்ச்ட் ஆட்டோபைசேஷன் சொல்லி ஒரு ஏஐ which itself questions its answers. அதாவது இப்போ ChatGPT போட்டு நம்ம கொஸ்டின் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு we get some results.
அந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்குதா, நம்ம ஆன்சர் கொடுத்த விதங்கள் வேலிடேட் பண்ணால் அதுவே செல்ஃப் வேலிடேஷன் பண்ணிடுது. இப்போ ஏஐல நிறைய பேர் ஹாலுசினேஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிதிங் ஹாலுசினேஷன் இல்லை, ஜென்ரலாக ஹாலுசினேஷன்ஸ்னா என்ன? ஸோ இட்ஸ் a psychological term. Sedation, yeah, nearby. Well, yes sir? Imaginary, great. Hallucination சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம ஒரு இல்லாத விஷயத்தை நம்மளே உருவாக்கி இமேஜின் சர்டன் திங்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த சேர்ஸ் எம்டியாக இருக்குது, ஆனால் நான் 4 பேர் 5 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்கான்ற ஒரு இமேஜினேஷனோட நடக்கிறேன்னா ஐ மைட் பி ஹாலுசினேட்டிங். அதுதான் ஏஐ நிறைய நடக்கும். ஸோ இப்போ ஏஐயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 கொஷின்ஸ் சீக்வன்ஸாக கேட்குறீங்க அப்படின்னா அதுவே ஒரு கன்ஃபியூஷனில் போய் நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய கேசஸ் யூ ஹவ் சீன் அண்ட் ஏஐ. அண்ட் அந்த கொஷின்ஸ் எல்லாம் வேலிடேட் பண்ணுற மாதிரியே திஸ் ஏஐ இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட். ஸோ இவர் கண்டுபிடிச்சது என்னென்னா, இட்ஸ் லைக் ஆட்டோபைசேஷன்ற டூல் அண்ட் GPT-5, இப்போ லேட்டஸ்ட் இருக்க GPT-5யும் Grok 4 மாடலையும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாகவும் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் ஆக்சுவலி அந்த ஆன்சர்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிக்குது. ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்ஸ் லெவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைசிங் ஃபியூல் ப்ரைஸஸ், எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் நிறைய மாற நிறைய பேர் பேட்டரி கார்ஸ் மாறுறோம். இப்போ அதை தாண்டி ஹைட்ரஜன் வாஸ் பீயிங் டெஸ்டட் ஆஸ் அ ரியல் சிச்சுவேஷன். இப்போ வந்து ஹைட்ரஜன் கார்ட் இஸ் ஆக்சுவலி வாஸ் பீயிங் டெஸ்டட் பை டொயோட்டாவில் வந்து தேவர் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்டிங் ஜப்பானில் டெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலேருந்து நம்ம டேங்க்குக்கே கொண்டு வந்துட்டாங்க ஹைட்ரஜன் கார்ட் இன்ஜின். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா K3 ஃபீச்சர்ஸ், அதாவது ரோட்டம் K3 அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேங்கை. இட்ஸ் பீன் பவர்ட் பை ஹைட்ரஜன். ஸோ இது வந்து ரொம்பவே எஃபிஷியண்டாகவும் ட்ரோனுக்கு ஈக்குவலண்டான நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. வி மே எக்ஸ்பெக்ட் ஹைட்ரஜன் பார்ட் வெஹிக்கிள்ஸ் இந்த நெக்ஸ்ட் 5 to 10 years கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யாரும் புது வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா, ஹை எண்ட் வாங்குறீங்கன்னா மேபி கேன் வெயிட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் கோ வித் நெக்ஸ்ட் டே. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கூகுள் இஸ் ஆக்சுவலி பிரேக் த்ரூ பண்ணாங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் விட எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டர். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் என்ன ஸ்பீட் கொடுத்து கேல்குலேட் பண்ணுதோ அது they were able to decipher in the quantum computing. இப்போ பார்த்தீங்கன்னா IBM அண்ட் கூகுள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் ஏஏ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் எப்படி பண்ணுறது, எப்படி மாடலிங் பண்ணுறது, நம்ம ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் வெரி ஹார்ட் டு கிராக்ன்ற கால்குலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக they're able to do with the quantum computers. ஸோ இது வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போகுது and it's going to become a very new competitive market. அடுத்து யாராச்சும் கம்ப்யூட்டிங் போகிறாங்கன்னா they will focus more on quantum instead of the super computing. சைஸுமே பார்த்தீங்கன்னா சின்னது தான், ரொம்பவே எஃபிஷியண்டாகவும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா that you can explore in the future technology. அண்ட் இந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா சித்தார்த் பற்றி? 14-year boy. 14 இயர்ஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், எந்த சப்ஜெக்ட் படிக்கிறது, ஜியாகிரஃபி படிக்கிறதா, ஹிஸ்ட்ரி படிக்கிறதா அப்படிலாம் யோசிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து கம் வித் சிர்காடியன் ஏஐ ஆப். இட்ஸ் ஆக்சுவலி நம்ம ஹார்ட்டோட இதை பம்ப் பண்ணி செக் பண்ணுது. ஒரு மைக்ரோஃபோனை வச்சு இட்ஸ் ஏபிள் டு டெசிஃபர் ஆர் ஹார்ட் கெப்பாசிட்டி, எதுவும் ஹார்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் சிவியராக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மேட்டர் ஆஃப் 7 seconds இட்ஸ் ஏபிள் டு ஃபைண்ட். ஸோ திஸ் guy was able to crack it and ஒரு maybe if you can give a big round of applause to this guy. ஒரு young fellow but very talented. and இது பற்றி நீங்கள் முடிஞ்சால் just go and have a detail view எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன பண்ணாங்க. because you know the technology these days is no more age bound. ஸோ இந்த ஏஜ் இருக்கணும் இப்படி இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. You can see lot of prodigies coming up these days. 14 years, 12 years, 10 years இந்த மாதிரி நிறைய வர்றாங்க. and it's high time that we also think in such kind of different areas. and இப்போ நம்ம நிறைய மூவிஸ்லாம் சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். லைக் மைண்டில் நினைக்கிறேன் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் இஸ் கம் டு அ பார்ட் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ பிரெயின் கண்ட்ரோல் டிவைசஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் திஸ் ஒன் சச் இஸ் இன்னோவேஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம நியூரான்ஸில் இருக்கிற சென்சர்ஸ் நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அன் எலக்ட்ரிக் பல்ஸ். ஒவ்வொரு சென்சேஷன்ஸ் வில் கிரியேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பல்ஸ். த ரேடியேஷன்ஸ் ஆர் ஹையர். அதை மெஷர் பண்ணி அது மூலமாக தேர் ஏபிள் டு ப்ராக்ரஸ். இன்னொரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆஃப் ஐ, கண்ணை பிளிங்க் பண்ணால் தேர் ஏபிள் டு மூவ் த டிவைஸ். இது பார்த்தீங்கன்னா பிரெயின் வச்சு திங்க் பண்ணும்போது தேர் ஏபிள் டு ஒர்க் இட். இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கோப்புமே இட்ஸ் ஓப்பனிங் அப். அண்ட் நீங்கள் இஃப் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ் ஏரியா, இது பிசிஎஸ் பற்றி இன்னும் நிறைய ஒரு வாஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் லைக் இங்கேருந்தே யூ கேன் திங்க் ஆஃப் சம்திங் அண்ட் கெட் திஸ் ஒர்க் டன். ரிமோட்டில், வயர்லெஸில், ஹாலோகிராம்ஸ், ஏஐஸ் நிறைய மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விங்குமே ஓப்பன் ஆகுது பிசிஎஸ்க்கு. அண்ட் ட்ரோன் டெலிவரிஸ், எத்தனை பேர் அமேசான் பற்றி ஸ்டோரிஸ்லாம் வாசிச்சிருக்கீங்க? ட்ரோன் டெலிவரி பிளான்ஸ் இந்த மாதிரிலாம்
ஓகே, ஸோ இப்போ ட்ரோன் டெலிவரிஸ் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் அண்ட் விங் இன் நியூட்டன் இவங்க பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தேர் டெலிவரிங் ஃபார்மசிட்டிக்கல்ஸ், மெடிசன்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் இது என்ன பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்ஸ், ஹியூமன் ரிலேட்டடான டிப்ளாய்மெண்ட்க்கு சம்மந்தமான இஷ்யூஸ்லாம் இல்லாமல் இட்ஸ் ஏபிள் டு கோ இன் அ வெரி ஃபாஸ்ட் மேனர் வித் மினிமல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸோட இட்ஸ் ஏபிள் டு எக்ஸிக்யூட் ஃபாஸ்டர். ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஸோ ட்ரோன் டெலிவரிஸ் இஸ் ஆக்சுவலி த ஃபியூச்சர் ஆஃப் டெலிவரிஸ் அண்ட் நிறைய companies are actually investing in drone too. So if you're looking forward to know more about it, you can explore drone tech too. And ChatGPT, favorite AI for everyone. So எத்தனை பேர் ChatGPT யூஸ் பண்ணுறீங்க? பா, இத்தனை கை தூக்குது. Alright, so ChatGPTல latest model 5 5.1 இந்த டவுட்டாகவே இருப்பீங்க. சாரி, சாட்ஜிபிட்டில கேட்கலான்றீங்களா? ஓகே, ஸோ 5 இஸ் த லேட்டஸ்ட் மாடல். லேட்டஸ்ட் மாடல் என்ன புது ஃபீச்சர் இருக்குன்னு எதுவும் எனி வைல்டு கெஸ்? ஃபோன்லேருந்துலாம் ஆன்சர் பண்ணுறாங்க. வெரி நைஸ். ஸோ ChatGPT 5 பொறுத்த வரைக்கும் ஸ்பீட், எஃபிஷியன்சி, அக்யூரசி ஆஸ் வெல் அஸ் ஏஐ ஏஜென்டிக் மாடல் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக கொண்டு போகிறாங்க. உங்கள் டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒர்க்கிங் இன் அ வெரி எஃபிஷியன்ட் மேனர். சப்போஸ் உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ், உங்கள் மார்க்கெட்டிங் ப்ராசஸ், உங்கள் ஆப்ரேஷன்ஸ்லேயே ஒரு டூல் கிரியேட் பண்ணணும், இன்னோசர் பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட்டுக்கு நீட்டாக ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஏபிள் டு கிரியேட் யூ சாஃப்ட்வேர் இன் லெஸ் தென் அ டே. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கணும். அதுக்கு யூ கேன் லேர்ன் கோர்சஸ், யூ கேன் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ், யூ கேன் ஈவன் கோ டு ஏஐ எனேபிள் கம்பெனிஸ் டூ. பட் உங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ChatGPT இஸ் ஆக்சுவலி டூயிங் a great job in creating the agent. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுமே ஃபியூச்சர் தானே. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி மோடும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ் ரைட் ஃப்ரம் இப்பெல்லாம் கூகுள் தான் முன்னாடிலாம் நம்ம சர்ச் பண்ணுறோம். கூகுள் இது என்ன அது என்னன்னு. இப்போ ChatGPTல கேட்டாலே ஆன்சரோட சேர்த்து சொல்யூஷனும் சேர்த்து அதுவே கொடுத்துருது. இட்ஸ் லிட்டரலி மேக்கிங் த ஜாப் வெரி ஈஸி. ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் அடுத்த ஸ்டெப் போய் இட் இஸ் ஆல்சோ ஹெல்பிங் தம் டு லேர்ன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டடி த நியூ வெர்ஷன்ஸ். அண்ட் எத்தனை பேருக்கு பியூட்டி பிடிக்கும்? அழகாக இருந்தால் பிடிக்கும், ஹேண்ட்ஸமாக இருந்தால் பிடிக்கும், பியூட்டிஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும்? சும்மா தூக்கலாம். ஐ லைக் இப்போலாம் மென் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வராங்க. இட் யூஸ் டு பி விமன் இண்டஸ்ட்ரின்ற மாதிரி ரொம்ப இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மென்லாம் பாரபட்சம் பார்க்காம இப்போ இத்தனை சலூன்ஸில் ஓப்பன் ஆகுது பார்த்துருக்கீங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு சலூன் புதுசாக ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் த இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங் அ லாட். இட் ஆக்சுவலி ஷோஸ் தட் மென் ஆர் இன்வெஸ்டிங் இன் தேர் க்ரூமிங் செக்ஷன்ஸ். ஸோ இதுவே வந்து ஒரு ஏஐ வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்? அதுதான் வந்து லாரியல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஹேட் அ கிட், ஒரு செல் ஏஐ பவர் செல் பயோ கிட்னு சொல்லி நம்ம ஸ்கின் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற சஜஷன்ஸுமே கொடுத்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு தேர் ஏபிள் டு கிவ் இட் அவுட். ஸோ இமேஜின் நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, யூ வாண்ட் டு லுக் ப்ரொஃபஷன் அப்படின்னா ஒரு கிட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற சில சஜஷன்ஸ் கொடுக்கும். யூ வாண்ட் டு கோ டு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே போய் ஒரு சஜஷன் கொடுத்தா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஏஐ இட்ஸ் ஹெல்பிங் யூ டு கிவ். அண்ட் சப்போஸ் லாங் ஹேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்டைல், அதுக்கேற்ற ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி இட் வில் ஹெல்ப் யூ கஸ்டமைஸ். இட்ஸ் அ ஸ்கோப் இஸ் ஆல்சோ குட் ஆக்சுவலி ஏஐ சம்மந்தமாக வித் ரிலேட்டட் த பியூட்டி இண்டஸ்ட்ரி. And men do try to get this over. So neuromorphic computing. So இது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அகெயின் Intel is also part of it. So லோஹின்னு சொல்லி அதோட விங் வந்து தேர் டெவலப்பிங் அல்ட்ரா எஃபிஷியன்ட், எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் ப்ராசஸர்ஸ். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஆகிட்டே போகுது. பட் எதுக்கு ஃபாஸ்ட்டாக போகலாம்? நம்ம யூஸ் பண்ணுற தான் யூஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ப்ராசஸர் என்ன ஸ்பீட் கொடுக்குதோ இட்ஸ் ஆக்சுவலி என்ஹான்சிங் லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோனே வந்து ஒரு 5 years பேக் வி ஹவ் யூஸ் த மாடல். அதே மாடல் இப்போ இருக்கிற சாஃப்ட்வேரோடைய கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியும்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்லோவாக, ஒரு மாதிரி மூவ் ஆகாமல் இருக்குது. இமேஜின் ஒரு 10 years டவுன் தி லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. வி மே நாட் ஈவன் ஹேவ் மொபைல் ஃபோன்ஸ், வி மே நாட் ஈவன் ஹேவ் அ ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். எல்லாமே இட் மேபி இன்டெகிரேட் இன்டு அ பாடி, பயோமெட்ரிக்காக மாறலாம், எல்லாமே ஒரு விதமாக மாறலாம். இந்த ஸ்கோப் இஸ் கோயிங் தேர் வெரி ஃபாஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது த ப்ராசஸ் இஸ் பீங் ரீஇன்வென்டட் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர். இந்த மூர்ஸ் லா யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூர்ஸ் லா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்க, கம்ப்யூட்டிங் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பேசிக்லி எவ்ரி ஃபியூ இயர்ஸ் த ப்ராசஸர் இஸ் பீங் இன்க்ரீஸ் ஸோ மச் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அந்த ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மூவ்ஸ் லாவை பிரேக் பண்ணுற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி பிரேக் த்ரூ போயிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸர் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு கூட இட் வில் பி ஏபிள் டு ஹேவ் த ஸ்பீட். ஸோ தட் இஸ் ஹவ் த ப்ராக்ரஸ் இஸ் கோயிங் ஆன் திஸ் டேஸ். அண்ட் குவாண்டம் இஃப் இட் கோஸ் த ஹியூமன் ஹேண்ட், ஐ மீன் ஜென்ரல் பப்ளிக் ஹேண்ட், இந்த அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் இருக்குன்னு பாருங்க.
and the way it can achieve lot of calculations, lot of programming, lot of நிறைய விஷயங்கள் பண்ணலாம். You can invent big technology in a matter of few days, even days, hours கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். So that's the power of the processor which is going to do it. And ஒரே நேரத்தில் பல different processes at the same time low power. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இந்த ரூமை லைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சப்ளை எனர்ஜி சப்ளை தேவைப்படுது. அதே இமேஜின் டெக்னாலஜி வேர் ஃப்ராக்ஷன் ஆஃப் த எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட். அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் இஸ் பவர் இஸ் கோயிங் ஆன். ஸோ தட் இஸ் அ வே இஸ் கோயிங் ஆன். ஸோ வித் திஸ் கம் டு த எண்ட் ஆஃப் த ஷோ. ஸோ வேறு எதுவும் டெக்னாலஜி பற்றி புதுசாக நீங்கள் கேள்விப்பட்டீங்க, யூ கேன் அப்டேட் ஆர் இட்ஸ் ஓப்பன் டு கொஸ்டின்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் யூ ஹேவ் இதில் பார்த்ததில்ல. அண்ட் எங்களை ஃபாலோ பண்ணணுன்னா கிரீன்வில் டெக்ஸில் ஃபாலோ பண்ணலாம். என்னையை ஃபாலோ பண்ணணும்னா கிஷோர் கிராம்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். And AI பத்தி எதுவும் கேள்விகள் இருக்கா பிஃபோர் அஃபிஷியல் செஷன் பிகின்ஸ்? எஸ் சார். கூகுளில் சர்ச் பண்ணணும்னா நம்ம டேட்டா வர்றதுக்கு நிறைய அப்டேட்ஸ் கூகுள் மை பிஸ்னஸ் இல்லாட்டி எங்கே சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறதெல்லாம் கூகுளில் வந்துடுது தேடணும். சாட்ஜிபிடியில் நம்ம தேடணும்னு வரணும்னா என்ன மாதிரி அப்டேஷன்ஸ் இருக்கணும் எப்படி? இப்போ அது ஏஇஓ அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே சர்ச் பண்ணி உள்ள வர மாதிரி. ஸோ இதில் ஒரு 5 types ஆஃப் எஸ்இஓஸ் இருக்குது லேட்டஸ்ட்டாக. ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பார்ட்டுமே இருக்குது. மேபி இதை நான் ஓப்பன் ஃபோரில் சொல்கிறத விட ஒரு காமனாக நான் சொல்லிடுறேன். யூ கேன் கன்சல்ட் வித் அன் எக்ஸ்பர்ட். ஸோ பேசிக்காக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி வரும்போது வி யூஸ் டு ஹேவ் டேக்ஸ் கொடுப்போம், கீவேர்ட்ஸ் கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்போம். பட் ஏஇயில் பண்ணுறதுக்குன்னே அதில் அதை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கிற வெப்சைட் யூ ஹேவ் டு ஒர்க் இட் அவுட். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ரீடபிள் பை த ஏஐ. அது டிடெக்ட் பண்ணுறதுக்கு க்ராலிங்க்கு ரோபோட்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நான் ஓவரால் சொன்னேன். டெப்த்தாக டெக்னிக்கலாக சொன்னேன்னா கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலாம். ஸோ இட் இஸ் பாசிபிள். வி கேன் டூ இட் வித் அ ப்ரொஃபஷனல் நாலேஜ் எடுப்பேன். ஸோ எல்லா ஜிபிடிஸ்லையுமே நீங்கள் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் திங். ஆக்சுவலாக ரைட் கொஸ்டின் பாயிண்டட். ஸோ எல்லாருமே சர்ச் பண்ணுறது ஏலாம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ நீட் டு ஹேவ் இட் இந்த ஏ ஆஸ் வெல். வெப்சைட்டில் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ண தெரியல. சின்ன சின்ன பேக்எண்ட்ஸில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். அதாவது எப்படின்னா டிஸ்கவரபிலிட்டி நீங்கள் கூட்டணும். இப்போ நார்மலாக வெப்சைட் வாஸ் இனிஷியலி பில்ட் ஃபார் தி இன்டர்நெட். இப்போ இன்டர்நெட்டில் தான் அதுலேயே ஒரு சப் டெக்னாலஜி தான் ஏஐ வந்து இருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி ஃபெச்சிங் ஆல் த டேட்டா ஃப்ரம் இன்டர்நெட், கன்சாலிடேட்டிங் அண்ட் கிவிங் யூ தி ஆன்சர்ஸ். அப்படின்ற போது த மோர் யர் சைட் இஸ் பீங் டிஸ்கவர்ட் த்ரூ கூகுள் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். அது வந்து கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு திருப்பி ஏஐயில் கொடுக்கும். இதுதான் சிம்பிளாக சொல்ல போனால். அண்ட் இட் இஸ் பாசிபிள். நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் தேவையில்லை. ஒரு சின்ன சின்ன ட்வீக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ட்ராக் பண்ணுறது லிட்டரலாக நீங்கள் மேனில் தான் சரி இப்போதைக்கு பண்ணணும். டூல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஹெச்எஃப்னு இருக்குது. பட் தட்ஸ் மோர் ஆஃப் கூகுள் எஸ்இஓ மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிறதான் கொண்டு வரும். ஏஐக்கு ஐ ஜஸ்ட் ரெஃபர் சம் டூல்ஸ். நாங்கள் ஒரு 2 டூல் யூஸ் பண்ணுறோம். ஐ செக் வித் மை டீம் அண்ட் அப்டேட் யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏல லிஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு காமிக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் ரிசல்ட்ஸ் கேன் பி டிஸ்பிளே இது எல்லாமே கொடுத்துரும். ஃப்ரீ டூல்ஸ் ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர். நான் பார்த்து கூட உங்களை அப்டேட் பண்ணுறேன் இமீடியட்டாக. கரெக்ட். சரி, இப்போ ChatGPT வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ப்ரீஃபெட் மாடல்ஸ். அண்ட் இப்போ இருக்க ரீசன்ட் ஃபியூ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெப்லேருந்து லைவாக எடுத்து கொடுக்குது. ஆனால் வெப்பில் நீங்கள் சர்ச்சபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு அது ரிசல்ட்டே வரும். ஸோ இனிஷியல் யர் கோல் மஸ்ட் பி டு கெட் டிஸ்பிளேட் ஆன் தி வெப்சைட். ஐ மீன் இந்த சர்ச் இன்ஜின்ஸ் அங்கே வந்துட்டாலே தெர் ஆர் மோர் சான்சஸ் டு கெட் இன் த ஏஐ. பட் ஸ்டில் யூ ஹவ் டு ஆப்டிமைஸ் ஃபார் த ஏஐ ரிசல்ட். இப்போ ஏஐல சும்மா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் கம்பெனி நேம் கொடுத்துட்டு ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டீங்கன்னா தட் வில் பி விசிபிள் ஆன் த வெப் சர்ச்சஸ். அந்த ரிசல்ட் உங்களுக்கு வரணும்னா அதுதான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் அதுக்கேற்ற என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். லிஸ்ட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதான் எப்படிங்க சார்? இப்போ லிஸ்ட்னா நீங்கள் கேட்டகரி மாதிரி கேட்குறீங்களா? ஓகே, கேட்டகரினா அகைன் எஸ்இஓ சைடில் நீங்கள் டாப் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வில் இன்க்ரீஸ். இந்த ரெகுலர் கூகுளில் ஆர் அதர் பிங் இந்த மாதிரி சர்ச் இன்ஜினாக டாப் பண்ணிங்கன்னா இதில் சர்ச் ப்ராபபிலிட்டி வில் இன்க்ரீஸ். ஆர் எல்ஸ் யூ நீட் டு நேரோ டவுன் யுவர் சர்ச். நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் கேட்டகரியை கொடுக்குறத விட ஃபோக்கஸ்டு கீவேர்ட்ஸாக கொடுத்து இந்த லொக்கேஷனில் இந்த பிஸ்னஸ் இருக்குது அப்படின்லாம் சர்ச் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது இட் வில் ஈவன் கிவ் யூ அ பெட்டர் ரிசல்ட். ஸோ தட்ஸ் ஹவ் த டெக்னாலஜி இஸ் ஒர்க்கிங் திஸ் டேஸ். யூ கேன் என்ஹான்ஸ் இட். கண்டிப்பாக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? லாஸ்ட் 2 questions. Okay, last one question. Can I ask one question? Yes, sir. Okay. இன்னைக்கு ஏஐ எல்லாருமே ஏஐக்குள்ள போகும்போது மோர் ஆன் சிமிலர் கண்டென்ட். இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தவங்க அவங்க எஸ்எம்எஸ் பண்ணுறாங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்கனாலே தே ஹவ் யூஸ்ட் இட் அப்படிங்கிறது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியுது.
ஓகே ஏடே கேட்கலாம், நான் அவனை யூஸ் பண்ணேன்னு சொல்லாம எப்படி எனக்கு மெசேஜ் கொடுக்குறதுங்கிறது கேட்குற அளவுக்கு வந்துருச்சு இன் டெக்ஸ்ட் ஃபார்மேட். இப்போ நீங்கள் வெப்சைட்ல சொல்லும் போது I have recently seen couple of websites for this company, same type of company, same contact setting இருக்கு, company name மட்டும் மாறி மாறி இருக்கு. So how to make it a unique content for our own company? நான் ஒரே என்னோட கம்பெனி, நான் கன்சல்டிங் கம்பெனிக்கு நான் ஒரு வெப்சைட் பண்றேன், இன்னொருத்தர் கன்சல்டிங் கம்பெனிக்கு வெப்சைட் பண்ணாலும் சேம் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ how to make us unique? ஓகே, உங்கள் கொஸ்டினில் ஐ ஸ்பிட் த்ரீ டிஃப்ரெண்ட் ஹாஃப்ஸ். ஒன்று வந்து மேனுவலாக கிரியேட் பண்ண சைட்டு, இன்னொன்று ஏஐ வச்சு கிரியேட் பண்ண சைட், அந்த கான்டென்ட் பார்ட். ஸோ இப்போ மேனுவலாக கிரியேட் பண்ண சைட் வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் டிசைனர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரீலான்ஸர்கிட்ட கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் தே கோன் ரிசர்ச் தி இன்டர்நெட், எடுத்துட்டு சைட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி அடிச்சா காப்பி மாதிரி அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா அவங்களோட டேட்டாவுமே டிஸ்டர்ப் ஆகும். ஐ மீன் தேர் கான்டென்ட், அவங்கள கூட கான்டென்ட் இங்கே ரெப்ளிகேட் பண்ணும்போது போத் த சைட்ஸ் கான்டென்ட் வில் பி ஹிட் ஆஸ் பர் த கூகுள். ஒரே கான்டென்ட் யூஸ் பண்ணிக்காங்க. இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா யூ ஹேவ் டு ரன் பீரியாடிக் செக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு எஸ்இஓ ரெகுலராக நீங்கள் பண்ணணும். எவ்ரி ஃபோர்ட்நைட், எவ்ரி 2 வீக்ஸ் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு டயக்னைஸ் இந்த டேட்டா காப்பி இருக்கா, வேறு யாரும் யூஸ் பண்ணிக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் செக் இருக்கும். செகண்ட், காப்பி பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி தீஸ் டேஸ் கான்டென்ட் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். ஈவன் இஃப் யூ ஹேவ் காப்பி ரேட் ப்ரொடெக்டட் கான்டென்ட் இருந்தாலும் பீப்புள் டென் டு காப்பி. ஏஐயில் ஒரே மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரீடிஃபைன் அண்ட் ப்ரீப்ரோக்ராம் த ஏஐ வித் யுவர் வே ஆஃப் ரைட்டிங். இப்போ நம்ம ஈச் ஆஃப் அஸ் வில் ஹாவ் அ யூனிக் வே ஆஃப் ரைட்டிங். நம்ம எழுதுகிற ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைல் எழுதுவாங்க, வேர்ட்ஸ் எதாவது யூஸ் பண்ணுவாங்க, வேறு மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலை வந்து யூ ஹாவ் டு ஃபீட் இன் டு த ஏஐ அண்ட் மேக் இட் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் யுவர் ஸ்டைல். அப்போ நீங்கள் அதுலேருந்து கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணும்போது இட் வில் ஜென்ரேட் கான்டென்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்டைல். அகெயின் அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ண கான்டென்ட் அதுவே உங்கள் ஸ்டைலில் ஜென்ரேட் பண்ணணும், அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. There will be several invisible markers in the back end which is not being displayed in the AI. ஸோ நீங்கள் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக கேட்டிங்கன்னா ஏஐ சில பேர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்விசிபிள் மார்க்ஸ் நிறைய இருக்கும். அதை வச்சு யூ வில் கெட் ஹிட்ஸ் இன் த எஸ்இஓ ரேங்கிங்ஸ். ஸோ நீங்கள் காப்பி பண்ணாலுமே யூ ஹவ் டு டூ சர்டன் cleaning up works so that your code is clean, content is clean. இதெல்லாம் பண்ணிங்கன்னா எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் யூ கேன் ஆல்வேஸ் வெரிஃபை. அந்த பிளாகரிசம் டூல்ஸ் நிறைய இருக்குது, அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெதர் மை சைட் ஹாஸ் எனி டூப்ளிகேட் கான்டென்ட் ஃப்ரம் அதர் சைட் செக் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் இஃப் கேஸ் யூ ஹேவ் ஹை டிராஃபிக். ஓகே, சப் கொஸ்டின் நான் கேட்குறேன். ஸோ ஐ கெட் டு நோ தட் சம்படி இஸ் யூசிங் இட் நாட் ஃப்ரம் ஹியர் ஆர் இந்தியாவில் இல்லை வேற எங்கேயோ ஒருத்தர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னா ஹவு டு ரேட், இது எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியும்? அண்ட் ஹவு டு சேவ் ஆர் ஓன் கண்டென்ட். இப்போ நீங்கள் சொன்னால் ஏஐயில் நான் போகிறேன், என்னோட ஓன் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டேன், கடைசி வரும்போது காப்பி பேஸ்ட் பண்றவங்க ஆஸ் இட் இஸ் காப்பி பண்றாங்க. இது எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கிறது? காப்பிரைட் பண்ணாலும் பண்றவங்க நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? ஏஐல வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது சார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வி ஹேவ் டு கோ டு சைபர் லாஸ் அண்ட் சைபர் ஏரியாஸ் போய் வி ஹேவ் கெட் இன் டச் வித் தம். அது போய் நீங்கள் ரீச் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி ஒரு லைக் கம்ப்ளைண்ட் மாதிரி ஃபைல் பண்ணி அடுத்து அங்கேருந்து அந்த கண்ட்ரிக்கு போய் இட் டேக் ஏஜஸ் டு கம். Best solution is to change our content. நீங்கள் காப்பி டிஜிட்டல் நீங்கள் போயிட்டீங்கனாலே there is no guarantee that your thing will be safe. நம்ம it's better to keep upgrading and technology search மே better ஆகிட்டே வருது, கான்டென்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ it's better we create more new content. So we need to keep updated. இது தவிர்க்க முடியாதா அப்படின்னா it is hypothetical. பண்ணணும்னு நினச்சா இது மேலே பண்ணலாம். ஸோ we have to be updated. Thank you. So with this I wind up. Thank you all for patiently listening to this. Thank you all.